You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த எபிசோடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோடாக இவைகள் போடப்படுகிறது. ஆகையால் போன எபிசோட்ல மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் சாத்தானால சோதிக்கப்பட்ட ஒரு சம்பவம், பரிசுத்த ஆவியினாலே கொண்டு போகப்பட்ட ஒரு சம்பவம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை கொண்டு போறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 40 நாள் அளவும் அவர் சோதிக்கப்பட்டார் என்பதை லூக்கா எழுதுகிறார். ஆனா கடைசியில சாத்தான் அவரை சோதிக்க வருகிறான். அவர் கொடுத்த பதில்கள் எழுதப்பட்டிருக்கு. 11ஆம் வசனம் வரை ரொம்ப துல்லியமாக இவைகள் போடப்பட்டிருக்கு. இதை போன எபிசோட நம்ம ஒரு விலாவரியா பார்த்துருக்கிறோம். இந்த எபிசோட்ல நம்ம மத்தியில் ஆக்சுவலா போன எபிசோட்ல முடிவில் ரெவரண்ட் மில்கிசேதக் அவங்க பேசுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் பாஸ்டர் ஜெயக்குமார் அவங்க சில காரியத்தை பேசணும் அப்படின்றதுனால முதலாவது இந்த எபிசோட்ல அவர் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். நம்ம நேரடி நிகழ்ச்சிக்கு கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக தேவ ஊழியர்களாக நாங்கள் இதை ஆவியின் ஒத்தாசை கொண்டு தியானித்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே பேசினதான தேவதாசர்களாகிய நாங்கள் பிசாசினுடைய தன்மைகளை குறித்து, அவன் யார் என்பதை குறித்து ஆவியானவர் சில காரியத்தை பேசியிருக்கிறார். அதுபோல பரிசுத்த ஆவியாகிய தேவன் யார் என்பதை குறித்தும் தேவ ஊழியர்கள் மூலமாக வேதத்தில் ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து பேசியிருக்கிறோம். மூன்றாவதாக உபவாசத்தை குறித்து அன்பான ரெவரண்ட் மில்கிசேதக் பாஸ்டர் அவர்கள் கூட உபவாசத்தை குறித்து சில வார்த்தைகளை எடுத்து உரைத்து இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தேவ பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசம் என்பது ரொம்ப மேன்மைக்குரியதாக, பலத்துக்குரியதாக இருக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய வாய்மொழியாக ஒரு காரியத்தை சொல்வார். சீஷர்கள் பிசாசை துரத்த முடியாதபடி அவர்கள் வெட்கப்படுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். அப்போது இயேசு அந்த பிசாசுகளை துரத்துவதற்கு ஏதுவான ஒரு நல்ல ஆலோசனையில் சொல்லுவார். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற எந்த விதத்தில நம்மை விட்டு விலகாது. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு கடைசி நாட்களிலே கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நமக்கு எதிராளியா இருக்கிற பிசாசாகனுடைய சதி திட்டங்கள், சோதனையிலிருந்து நாம் ஜெயம் பெற வேண்டுமானால் நமக்கு தேவை உபவாச ஜெபங்கள். உபவாச ஜெபங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒடுக்கி நம்மை ரட்சித்த தேவனோடு கூட பல மணி நேரங்கள் ஆவில அனலாயிருந்து நாம் ஜெபிக்கிற காரியத்திலே, நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசாகப்பட்டவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அல்லவா? அவைகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உபவாச ஜெபம் என்பது நமக்கு பலனாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதும் பொழுது பாருங்க, லூக்கா எழுதும் பொழுது ஒரு காரியத்தை எழுதுகிறார், மத்தேயு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை எழுதுகிறார். 40 நாட்கள் அளவும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று லூக்கா எழுதுகிறார். ஆனால் உபவாசத்துக்கு பின்பு நடக்கிற சோதனைகள் என்ன என்பதை குறித்து மத்தேயு எழுதுகிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு காரியம் இருக்கிறது. உபவாசம் இருந்த பின்பு, வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இரவும் பகலும் 40 நாள் அளவும் உபவாசம் இருந்த பின்பு, அவர் உபவாச நாட்கள் இருந்த பொழுது சந்தித்ததான சோதனைகளும் உண்டு. அவர் உபவாசம் இருந்த பின்பு நடந்த சோதனைகளை குறித்து மத்தேயு தெளிவாக எழுதுகிறார். என்ன உண்டாச்சா? அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பின்னாய்ச்சி பசி உண்டாயிற்று. பாருங்க, சூழ்நிலை பார்க்கணும், அந்த நிலைமை பார்க்கணும். 40 நாட்கள் இரவும் பகலும் தேவகுமாரனாக இயேசு உபவாசம் இருந்து முடித்த பிறகு அவருக்கு என்ன இயற்கையாவே என்ன வரும்?
பசி, நிலைமை, சூழ்நிலை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன இருக்கு? இப்போ பசி. இப்ப என்ன பாஸ்டர், 40 நாள் அழுவணும் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாகுச்சு. இப்ப ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து பசி என்பது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒரு காரியம். ஆனா 40 நாள் அவர் வந்து அந்த ஆவினால நடத்தப்பட்டதினால, அவர் முழுமையா பிதாவோடு இணைக்கப்பட்டிருந்ததுனால, அது இல்லாம இருந்து இப்ப உலக காரியங்களுக்கு வரும்போது பசி உண்டாயிற்று. இங்க ஒரு காரியம் இருக்குதுன்னு சொன்னா சூழ்நிலை பார்க்கணும். இப்ப இயேசுக்கு என்ன சூழ்நிலை? பசி உண்டாயிற்று. அவருக்கு என்ன தேவை? இப்போ சாப்பாடு, உணவு தேவை. அது போல நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கங்கள், ஒரு கஷ்டங்கள் ஒண்ணு வரும். அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு ஒன்று நமக்கு தேவைப்படும். அப்போது தான் பிசாசு அந்த தேவைகளை பூர்த்தியாக்கும்படியாய் குறுக்கு வழியில ஆலோசனை சொல்வான். உதாரணமாக சொல்ல, நமக்கு ஒரு நெருக்கத்துல பண நெருக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்க. அந்த பண நெருக்கத்திலே நாம் சிக்கி தவிக்கிற வேளையிலே பிசாசு என்ன செய்வான்? துர்மார்க்கமான ஆலோசனை சொல்லுவான். தவறான வழி. ஏன்னா உனக்கு நிலைமை, பணம் தேவை, கஷ்டத்தில் இருக்கிற, கொடுக்கவனுக்கு கொடுக்கணும், நேரம் நாள் தவறிடக்கூடாது, ஆனா கிடைக்கல. ஆனா பிசாசு அந்த நெருக்கத்திலே சூழ்நிலை என்ன செய்வான்? நமக்கு தப்பான காரியத்தை போதிக்குவதற்கும் நடத்துவதற்கு ஏதுவா இருக்கும். ஏனென்றால் இந்த காரியம் நமக்கு முன் எச்சரிக்கையாக அடையாளமா இருக்கிறது. 40 நாட்கள் அளவும் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலையின் மத்தியிலே நமக்கு ஒரு தேவை இருக்கும். அப்பொழுது சோதனைக்காரன் பிசாசு தேவ வார்த்தைக்கு விரோதமாக நம்மை சோதிக்க முற்படுவான். அப்ப என்னன்னு சொல்றான்? இப்ப இயேசுக்கு பசி, இப்ப அவருக்கு ஆகாரம் தேவை. இப்ப அதுக்கு அவன் சொல்ற ஆலோசனை பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, அப்பொழுது எப்பொழுது? பசி அவருக்கு உண்டான பொழுது. அவர் உபவாசம் இருந்து உபவாசத்தை கழித்த பிறகு பசி இருக்கிற வேளையிலே அப்பொழுது வருவான். சூழ்நிலை பார்த்து வருவான். நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படித்தான் நமக்கு நெருக்கங்கள் இருக்கிறவெல்லாம் சாத்தான் வருவான். உள்ளே நமக்கு துர்மார்க்கமான ஆலோசனை சொல்வான். அப்பொழுது சாத்தான் என்ன செய்யறான்? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, நீ யாரு? தேவனுடைய குமாரனே ஆனால். ஏன்னா அதுக்கு 3ஆம் அதிகாரத்தில அந்த 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஐயா, இங்க ஒரு சந்தேகம் தெளிவுபடுத்திடலாம். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இங்க சோதனைக்காரன் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோதனைக்காரனும் பிசாசும் ஒண்ணுதானே? ஆமாங்க, அது ஒண்ணுதான். இப்ப நம்ம அந்த பிசாசு யாருன்றது விளக்கத்துக்கு போல, அவனுடைய என்ன சோதனை, அவன் எப்படி மேற்கொண்டான், அதாவது அந்த பிசாசு தான் இங்க சோதனைக்காரன். அவனுக்கு ஒரு பேரு பிசாசுன்ற ஒரு பேர் இருக்குது, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சோதனைக்காரன். அப்போ என்ன சொல்றான் பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். நல்லா கவனிக்கணுங்க. பசியா இருக்கிறவனுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், ஆகாரம் வேணும், சாப்பாடு வேணும். ஆனால் இந்த பிசாசு சொல்லுகிற, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ இந்த கல்லை என்ன ஆக்கிடு? அப்பமாக்கிடு. இங்க ஒரு காரியம் இருக்கு. தேவன் ஆதியாக 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே சிருஷ்டித்தார். எங்க எடுத்தார்? நம்ம மண்ணில் எடுத்து அவனை தேவ சாயலாகவே உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணை, அவனுடைய விழாவிலிருந்து விழாவை எடுத்து அவை ஸ்திரீயாக படைத்து ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷனுக்கு அவனுக்கு தேவை ஆகாரம். அவனுக்கு ஆகாரம் தேவை என்பதனால அந்த ஆகாரத்தை கொடுக்கிற தன்மை ஆண்டவர் யார் இடத்தில் கொடுத்தார் தெரியுங்களா? பூமிக்கு தான் கட்டளை எடுக்கிறார். ஆதியாக 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாக 1ஆம் அதிகாரம் 29. இன்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. இப்ப மனுஷனுக்கு ஆகாரமாக எது கொடுத்தாரு? பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு என்னவா இருக்க கடுவது? ஆகாரமாக இருக்க கடுவது.
மனுஷனை படைத்த தேவன் இந்த மனுஷன் வாழும்படியாக எங்க இருந்து எடுக்கப்பட்டானோ அந்த பூமிக்கு தான் கட்டளையிடுகிறாரு. அவன் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே அவனுக்கு வேண்டிய உணவுகளையும் ஆகாரத்தை எல்லாம் யார் தான் கொடுக்கணும்? பூமி தான் கொடுக்கணும். யார் கொடுக்கணுமா? வசனம், எங்கு விதை தரும் சகலவித பூண்டுகளையும். இல்ல, இது இப்படி பார்க்கலாம் பாஸ்டர். அதாவது பூமி கொடுக்கணும்ன்றத பார்க்கலாம், தேவன் பூமியின் வழியாய் கொடுக்கிறார். அது கட்டளை இடுகிறார். அப்படிதானே? அது கட்டளை இடுகிறார். அவன் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே அவனை போஷித்து காத்து அவன் தேவைகளை செய்ய வேண்டியது உண்மையில் விழுந்த கடமை. யாருக்கு? பூமிக்கு தான் சொல்றாரு. அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கெடுவது. இதுதான் தேவனுடைய பிரமாணம். இதுதான் தேவனுக்கு மனுஷனை படைத்த பிறகு அவனுக்கு கொடுக்கிற ஆகாரத்தினுடைய தன்மையா இருக்கிறது. ஆனா பிசாசு இங்க என்ன சொல்றான்? துராலோசனை சொல்லுகிறான். என்ன சொல்றான் பாருங்க, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆண்டவர் வேதத்துல அப்படி படைக்கும் பொழுது கல்லெல்லாம் அப்பமா மாறி உணவா கொடுன்னு சொல்லலையே. சொல்லல. அதாவது விதை உள்ளதை கொடுப்பேன்னு சொன்னார். சாத்தானுடைய செயல்பாடு எல்லாம் தேவனுக்கு விரோதம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவன் போதிப்பான். நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் எதை யார் சொன்னாலும் அந்த வார்த்தைகள் வேதத்துக்கு ஆதாரமா இருக்கிறதா? இன்னைக்கு துருபதேசம் எப்படி வருகிறது? சுயமாக கட்டுக்கதை கட்டிக்கொண்டு தப்பான வார்த்தைகளை போதித்து மக்களை வஞ்சிக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் வேதத்துக்கு ஆதாரமா இருக்கிறதா? அதை வைத்துத்தான் இது துருபதேசமா அது சத்தியமா என்று நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். தேவன் மனுஷனுக்கு கல்லெல்லாம் அப்பமாக்கி நீ இதெல்லாம் சாப்பிடுன்னு எங்க சொல்லல. அவர் மனுஷனுக்கு சொன்னது, பூமியில் இருக்கிற விதைத்தர பூண்டுகளும் கனித்தரும் செடிகளும் எல்லாமே மனுஷனுக்கு ஆகாரமாய் கொடுக்கிறார். அதுதான் தன்மை. கல்லெல்லாம் அப்பமாகிற தன்மை அல்ல. இந்த போதனை சாத்தானுடைய போதனை. கல் அப்பமாக்கி சாப்பிடுகிற போதனை சாத்தானுடைய போதனை. அதுதான் அவன் கற்றுக் கொடுக்கிறான். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. வேதத்துக்கு வார்த்தைக்கு புறம்பான யார் போதித்தாலும் அதை நம்பாத. அதுக்கு வேத ஆதாரம் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? கர்த்தர் சொல்லாத வார்த்தையை கட்டுக்கதையாய் போதிக்கிறது கர்த்தருக்கு புறம்பான கள்ள உபதேசங்கள். அதைத்தான் அப்ப கள்ள உபதேசம் யார் சொல்றதுன்னா சாத்தானால் நடத்தப்படும் தான் சொல்லுவாங்க. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆண்டவர் ஆகாரம் எங்கிருந்து கிடைக்கும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா கள்ள போதனை வேத வார்த்தைக்கு விரோதமாய் போதிக்கிற வார்த்தை. சாத்தான் எப்படி ஜெயிச்சார் ஆண்டவர்? அது வசனம் சொல்லுது, அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல. மனுஷன் நீ சொல்றபடி மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த கல்லை சாப்பிட்டு தான் மனுஷன் பிழைக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய வாயிலில் வருகிற வார்த்தையில கூட அவன் பிழைக்கிற தன்மையுடையவனாக இருக்கிறான். அதைத்தான் ஆண்டவர் சாத்தான் கேட்ட கேள்விக்கு தெளிவாக தேவன் எழுதியிருக்கிற வார்த்தை கொண்டு தான் அவர் ஜெயிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், 1000 போதனைகள் பிசாசு பலவிதமான சூழ்நிலை நமக்கு கொண்டு வந்தாலும் நாம் கையில் வைத்திருக்க வேண்டியது, நாம் வாழ்ந்து புறப்பட வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையே அல்லாமல் வேறு எந்த ஆயுதத்தை கொண்டும் அவனை ஜெயிக்கவே முடியாது. எழுதியிருக்கிறதே என்று சொல்லித்தான் அவனுடைய சதி திட்டம் கள்ள உபதேசத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற சவுக்கடியமாக எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம்னா இயேசுக்கே கள்ள உபதேசம் அந்த நாட்கள்ல சாத்தானால் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவனுடைய ஆட்களால இந்த நாட்கள்ல அது அவனால் நடத்தப்படுகிறவர்கள். வேத வசனத்தின் மூலமாய் சாத்தானை மேற்கொள்ளுகிறார் முடியும். அதே நேரத்துல எழுதியிருக்கிறதே என்று சொன்னால் வேதத்துல எங்கேயோ எழுதியிருக்கு. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல அதை பற்றி எழுதியிருக்கிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். அந்த வசனத்தை வாசிட்டு ஐயா தொடர்ந்து பேசலாமே. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்போ சாத்தானை
ஜெயிக்கிற ஒரே ஆயுதம் ஆண்டவர் கையாண்ட விதம் கர்த்தர் எழுதியிருக்கிற வார்த்தை கொண்டுதான். இந்த உலகத்தில் வருகிற எல்லா சோதனையில் இருந்தும், எல்லா கள்ள உபதேசத்தில் இருந்தும், கள்ள தீர்க்க தரிசனத்தில், ஏன்னா இந்த நாட்டுல கள்ள தீர்க்க தரிசனம் தலை சுத்துற மாதிரி சொல்றாங்க. பாக்கெட்ல உன் கலர்ல இந்த சீப் இருக்குது, உன் பாக்கெட் இந்த கலர் கட்சி பெச்சுன்னு இருக்கிற, உன் வண்டி நம்பர் இது தீர்க்க தரிசனம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்பது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது, சத்தியத்தை குறித்து எடுத்து உரைப்பது, சத்தியத்துக்கு புறம்பாக செயல்படும் பொழுது நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். தேவனுடைய வழியில நடக்கும்படி போதிப்பது. அதுதான் பாவத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும். நம்பர் பிளேட் சொல்றதுனால நம்பர் பிளேட் சொல்லி இதனால எந்த அமைப்பு இருக்கு? உங்க வீட்டுடைய கலர் இந்த பெயிண்ட் அடிச்சு இருக்கிற, உங்க வீட்டுல இத்தனை அறை இருக்குது, நீ காலையில என்ன சாப்பிட்ட, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் அல்ல. மனுஷனை வஞ்சிக்கிற ஆவிகள், ஏமாற்றுகிற ஆவிகள். புரியுதுங்களா? உங்க வீட்டுல இந்த சீப் வச்சு நிக்கிற, நீ இது பண்ணுகிற, இதெல்லாம் வேதத்துல ஆதாரம் இல்லாத தீர்க்க தரிசனம் எடுத்து பாருங்க. மில்கி பாஸ்டர் என்ன சொல்ல வர என்னன்னு கேட்கலாம். கிமிக்ஸ் அதாவது தந்திரமான காரியங்கள், இந்த காலத்துல நூதனமான காரியங்களையும் மனுஷனுடைய செயல்பாடுகளை தத்ரூபமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா வஞ்சிக்கிற காரியங்கள். எவ்விதமா ஜனங்களை சீக்கிரமா எளிய ரீதியில அட்ராக்ட் பண்ண முடியும் பார்த்து தன் பக்கமாக ஜனங்களை நயவஞ்சன வசனப்பினால இழுத்து கொண்டு தவறான காரியங்களுக்கு செல்லுகிறது. ஆனா வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் வேத வசனத்தை கற்று தேறினவர்கள் வழி விலகி போவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எதை எடுத்தாலும் ஃபார்முலா பைபிள் தான். நம்மளுக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிறதா, பைபிள்ல நமக்கு ஆண்டவர் போதிச்சிருக்கிறாரா அப்படின்னு உடனுக்குடனே தேடுதல. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப எந்த ஒரு சோதனையிலும் எந்த ஒரு காரியத்திலையும் நாம் நம்மை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள வேத வசனம் நமக்கு மிக அவசியம். இதை குறித்து ஜான் பீட்டரையா இப்போ பேசிட்டே வர இந்த சூழ்நிலை, இப்போ இந்த பகுதிகளை தியானிக்கிறோம், ஜெயக்குமார் பாஸ்டர் பேசிட்டே வராங்க. அப்போ அதுல இருக்கிற சில காரியங்கள் உங்களுக்கு அப்படியே இந்த 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 40 நாள் உபவாசம், அதன் பிறகு அவருக்கு பசி உண்டாயிட்டு, இதெல்லாம் பார்த்தாச்சு. வேதத்துல உபவாசம் இருக்கிற இடத்துல பயங்கர சோதனைகள் இருக்கு. பைபிள்ல ஒரு 3 பேர் உபவாசம் இருந்திருக்காங்க, இதெல்லாம் நாம பார்க்கிறோம். மோசே உபவாசம் இருந்தார், பின்னால ஒரு பயங்கர சோதனை அவரை சார்ந்த ஜனங்களுக்கு வந்தது. எங்க உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9-11 வசனத்துல. அதன் பிறகு அந்த உடன்படிக்கை ஆண்டவர்கிட்ட அந்த செய்தியை வாங்கிட்டு வந்த பிறகு எந்த ஜனங்களுக்காக தேவ வார்த்தை கொடுக்கப்பட்டதோ தேவ வார்த்தை அங்க அந்த பிரச்சனை வந்துச்சு. இங்க வார்த்தையை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம், பொய்யான வார்த்தை பிசாசு கொடுக்கறதெல்லாம். அப்ப தேவனை நேரடியா மோசே கிட்ட கொடுத்தார். எப்பொழுது? 40 நாள் உபவாசம் இருக்கும்போது. ஆனா ஒண்ணு பாஸ்டர், 40 நாள் உபவாசம் அப்படின்னு சொல்றதோட அந்த இடத்துல உபவாசம் இல்ல, புசியாமல் குடியாமல் மோசே இருந்தார். அதாவது ஆண்டவர் கூப்பிடுறாரு, இவர் அந்த இடத்துக்கு போறாரு, 40 நாள் ஆயிருது, அவர் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை, எதை குறித்து அங்க எழுதப்படல, உபவாசம்ங்கிற வார்த்தை இல்லை, தேவ பிரசன்னத்துல அவர் இருந்தார். அந்த 40 நாட்களும் மனுஷனுடைய தொடர்பு இல்லாம மேலே தெய்வத்தோடு தேவ வார்த்தையில் தொடர்பு இருந்தார். கீழே பிசாசு பிரச்சனை, அந்த வார்த்தையால அவர் பிழைத்திருந்தார். இங்க பிரச்சனை வந்துச்சு கீழே, அதை குறித்த வார்த்தைகள் உண்டு. 2வது யோசுவா அந்த 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்திருக்காரு, அது வார்த்தை இல்லை. ஆனால் மோசே மேல போனார், யோசுவா கீழே இருந்து. அதனால்தான் வரும் நாட்களில் தேவ வார்த்தையை சொல்லவும் அவர் சொன்ன வார்த்தையை ஜனங்கள் மகிமைப்படுத்துற அளவுக்கு மாற்றப்பட்டார்கள். யாத்ராகமம் 32:15 பார்க்க முடியும். யோசுவாவும் அந்த 40 நாள் இருந்திருக்காரு. 1 ராஜாக்கள் 19:8 பார்க்கும்போது புசியாமல் குடியாமல் இருந்த எலியா. இப்படி எலியா அங்க போகும்போது ஒரு பக்கம் பிசாசினால் சோதனை, அவருக்கு உயிருக்கே ஆபத்து. ஆனால் தேவ வார்த்தை இவரை வழிநடத்தி அவர் போயிட்டு வருங்கால தேவ ஊழிய திட்டம் நிறைவதற்கு. நீங்க சுற்றி வளைத்து பார்த்தால் உபவாசம் அல்லது புசியாமல் முடியாமல் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையால் அவர்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. ஒருவேளை சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்துகிறது. நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய தயவினால் 28 முறைக்கு மேல நான் புசிக்கல, ஆனா குடிச்சிருக்கிறேன் 28 முறை என்னுடைய இளம் பிராயத்தில்.
அப்போ எனக்கு எல்லாம் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுவாங்க. என்னுடைய முகம் எல்லாம் அப்படியே ஒட்டி போயிடும். இதே ஊரில் நிறைய பேருக்கு சாட்சி. ஆனால் வேதம் அந்த ஆவியானுடைய பலன் என்னை பலப்படுத்தி அவ்வளவு அருமையா வெளிப்பாடுகள், வசனங்களை படிக்கும்போது, வசனங்களை பிறருக்கு சொல்லும்போது பயங்கர சோதனைகள் வரும். ஆனால் அந்த வார்த்தை சொல்ல சொல்ல சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அந்த விடுதலை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். இப்போ 3ஆம் வசனத்துல சோதனைக்காரன், அது அவன் வேலையே அதுதான். இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, விளையாட்டுக்கு பேசுகிறோம், ஆனால் வேணும்னு சோதிக்கிறது தான் அந்த மனுஷங்க கூட இன்னைக்கு அந்த சோதிக்கிற வார்த்தையை சொல்லி போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அது பிசாசின் ஆவி. அவங்க பேசும்போதே விளையாட்டு போல இருக்கும், ஆனால் உள்ளத்துல குத்தம். அதனால சில நேரத்தில் நாம கூட பரியாசனத்தெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது. இந்த பரியாசம், மற்றவங்களை கேலி பண்றது, இது தெய்வீகம் பாதிக்கப்படுகிற அளவுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ 3ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை, நீர் தேவனுடைய, இது முதல் சோதனை. இந்த முதல் சோதனையை பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் இந்த 3 சோதனைகளை குறித்த காரியம் அங்க இருக்கு. பார்வைக்கு இச்சிக்கக்கூடியது. இப்ப என்ன 3 சோதனை இப்ப நாம தியானிக்கிறோமோ, இந்த 3 சோதனையை குறித்து ஏதேன் தோட்டத்தில் அங்க நுழைஞ்சாம் பாருங்க. அங்க பாம்பு வடிவத்தில், அங்க பிசாசுன்னு இல்லை, அங்க வேற சாத்தானும் இல்லை, ஆனா என்ன சொல்லி இருக்கு? சர்பம். அதை தான் நாம பாஸ்டருங்க சொன்ன போல வெளிப்படுத்தல பார்க்கிறோம். அவனுக்கு பல பெயர் உண்டு, பல கலர் உண்டு. அவன் அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி பச்சோந்தி போல மாறுவான். இங்க சோதனைக்காரன் என்ற நிலையில் வந்து சோதித்தான். இந்த 3 சோதனையும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இதே சோதனையை குறித்து யோவான் விளக்கமாய் சொல்லும் போது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் அங்கே இந்த 3 சோதனைகளை இங்க இருக்கிறத விவரமா சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது ஆதியாகமம் 3:1-6 இந்த விளக்கத்தை பார்க்க முடியும். இந்த 3 காரியம் அங்க சொல்லியிருக்கு யோவான். இந்த 3 காரியம்தான் ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தபோது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இவன் டச் பண்றது எது தெரியுமா? தெய்வீகத்தை பாதிக்கிறான். சாத்தானுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா தெய்வீகத்தை குற்றப்படுத்துவது. ஏன்னா இயேசு கிறிஸ்து யார்? 2வது ஆழ்தத்துவம் உடையவர். 2வது ஆழ்தத்துவம். அந்த ஆழ்தத்துவத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? குமாரன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு குமாரன். அப்ப முதல்ல அப்பாங்கிற ஸ்தானம். 2வது ஆண்டவர் இயேசுவுக்கும் பல பெயர்கள் உண்டு. அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவ குமாரன்கிற ஸ்தானம் 2வது ஸ்தானம். அந்த இடத்தான் 3ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இவர் என்னுடைய நேச குமாரன். அப்ப இததான் அவன் தொடுறான். என்ன? தெய்வீகத்தை சந்தேகப்பட வைக்கிறான். தெய்வீகத்தை, அவன் நோக்கமே சந்தேகத்தை உண்டாக்குவது. ஆதியாகமத்துல சந்தேகத்தின் வாயில தான வார்த்தை என்ற வடிவில் தேவன் இப்படி சொன்னது உண்டா என்று சொல்லி அந்த வார்த்தையை வச்சுதான் ஏவாளுக்கு சந்தேகத்தை உருவாக்கினார். ஆனா ஆண்டவரை சோதிக்கும் போது சந்தேகத்தை, அந்த தேவனுடைய ஸ்தானத்தையே அவன் அந்த வார்த்தையை குற்றப்படுத்தி என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இவன் சொல்லிட்டா இல்லைன்னு ஆயிடுமா? இவன் சொல்லிட்டதனால தெய்வீகம் பாதிக்கப்படாது. உலகமே வேத வசனத்துக்கு விரோதமாய் எழும்பினாலும், தெய்வீகத்திற்கு விரோதமாய் பேசினாலும், தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாய் பேசினாலும், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அவருடைய தெய்வீக தன்மையை குறித்து எத்தனை பேர் எழும்பி எவ்வளவு கருத்துக்களை சொன்னாலும் இதை மாற்றி அமைக்கவே முடியாது. உண்மைதான், பொய் தான். தேவகுமார்னா என்ன சொல்றாரு? இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். ஆனா ஆண்டவரால் முடியும். அந்த யோவான் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா யோவான் ஸ்நானன் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். இவன் கவனிச்சிருக்கான் அந்த வார்த்தையை.
இவனை கூடவே தானே இருக்கிறான். உடனே ஒரு வார்த்தையை போடுறான், என்ன, கல்லை கொண்டு வந்து. இதை குறித்து நாம் வசனத்துக்குள்ள போனால் நிறைய வார்த்தை, அந்த சத்தியத்துக்குள்ள போகணும்னா யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு போக வேண்டும், யோவான் 6ஆம் அதிகாரத்திற்கு போக வேண்டும். இதெல்லாம் நிறைய வேத வசன விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கல்லுகள் ஆகும்படி, அப்போ ஏன் பசி நேரத்தில் அவன் என்ன தெரியுமா, எந்த நேரத்தில் எதை சொன்னா ஜனங்க மயங்குவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா இப்ப இவருக்கு வந்து பசி நேரத்துல வேற தத்துவம் தேவையில்லை, வேற விளக்கங்கள் தேவையில்லை, வேற வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாம்பாட்டிக்காரவங்களாம் பண்ணுவாங்க. அதை போல இந்த நேரத்துல இதை சொன்னா அவர் அந்த தெய்வீகத்தை பாதிக்க வைக்கலாம். அது நடக்கல. அதற்கு தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. இதற்கு வேத வசனத்துக்குள்ள பாஸ்டருங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகள் இன்னும் தெய்வீகமா புரிந்து கொண்டு மன்னா விஷயத்தை குறித்தும் வசன விஷயத்தை குறித்தும் படிக்கும்போது நீங்க சொல்றபடி நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். இந்த வார்த்தைகளில் வல்லமை இருக்கு. எனவே வார்த்தை தான் முக்கியம். இந்த வார்த்தைக்குள்ளே போகும்போது அந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் பெற்று வாழ முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ இதை குறித்து இன்னும் கூடுதலாக இந்த வசனத்தை பேசிட்டு வரோம். இதை சாத்தான் சோதிக்க வர ஆண்டவர் சொல்ற பதிலை குறித்து சொல்லுங்க பாஸ்டர். இதுக்கு இன்னும் கூடுதலாக நீங்க சொல்ல முடியுமா? அதாவது 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. வேதாகமத்துல 40 வருஷம் 40 நாட்கள் என்பது ஒரு விசேஷித்த ஒரு காரியங்களா இருக்கிறது. ஒரு 10 காரியங்களை வேகமாய் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது விசேஷமான காரியங்கள்? 40 என்ற நம்பர் வந்து மிகவும் விசேஷமா இருக்கிறது. முதலாவது ஆதி ஆகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 4ஆம் வசனத்திலிருந்து 40 நாள் நோவாவின் காலத்திலே இரவும் பகலும் மழை பெய்ந்தது, வானத்திலிருந்தும் தண்ணீர் விழுந்தது, பூமியில் ஊற்றுக்கண்ணும் திறந்தது என்று பார்க்கிறோம். 2ஆவதாக 40 நாள் யாக்கோபுனுடைய சடலத்திற்கு கந்தவர்க்கம் வைத்தாங்களாம். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கின்னு ஒரு மனுஷன் செத்துட்டானா 40ஆவது நாள் ஜெபம் வைக்கிறாங்க. இது ஆதி ஆகமத்துல 50ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வசனத்துல தெளிவாய் சொல்லுகிறது, யாக்கோபு மரித்த பின்பு தன் தகப்பனுக்காக கந்தவர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். கந்தகம் இட்ட நாள் 40 நாள் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. 3ஆவதாக நம்ம பார்க்கும்போது மோசே மலையின் மேலே 40 நாள் உபவாசம் இருந்து தேவனோடு வாசம் பண்றான். அப்போ மலையின் மேலே ஏறி இரவும் பகலும் தேவனோடு கூட அவன் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறான். நம்ம ஜான் பீட்டர் சொன்னாரு, நான் உபவாசம் இருந்துக்கிறேன், சாப்பிடல, ஆனா குடிச்சிருக்கிறேன். தண்ணீரோ ஜூஸோ டீயோ காஃபியோ நம்ம குடிக்கிறோம். ஆனா தேவன் இந்த 40 நாள் உபவாசம் என்பது வந்து ஸ்பெஷலா அழைச்சா தான். யார் 40 நாள் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இயேசு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நாங்க அந்த டெம்டேஷன் மவுண்ட் போய் பார்த்துக்கிறோம். அதுல வந்து ஒரு மரம் செடி கூட இல்லை. அது வந்து ஒரு பெரிய டெசர்ட்டா இருக்கிறது. வேணும்னா நீங்க பார்க்கலாம். நானே இப்போ நீங்க பேசும்பொழுது நம்ம ஜெய்குமார் பாஸ்ட் காமிச்சேன் அந்த பிக்சர் நாங்க எடுத்தது. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மண்மேடு, அது ஒரு பெரிய மண்மேடு, சிவப்பான ஒரு மண்மேடாக, நம்ம கேஜிஎஃப்ல சொன்னா சைனட் மேல அந்த மாதிரி ஒரு மண்மேடு. 10,000 years ஓல்டு சிட்டி அப்படின்னு போட்டு இந்த டெம்டேஷன் மவுண்ட் அங்க போர்டே போட்டிருக்கான். அங்க போய் பாத்தீங்கன்னா தண்ணியும் கிடைக்காது, ஒரு நிழலும் இருக்காது. ஆண்டவர் அப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த மலையின் மேலே அவர் தனிமையிலே கொண்டு போகப்பட்டு தான் சோதிக்கப்பட்டார். அதாவது ஆவியானவர் கொண்டு போனார். இங்க மோசையும் தேவன் அழைச்சதுனாலதான் போறான். இப்ப சில பேர் நம்மளால இந்த காலத்துல நான் 40 நாள் உபாசங்கிறேன், தேவனுடைய அழைப்போ சித்தமோ நம்ம வாழ்க்கையில இல்லாம 40 நாள் நம்ம புசியாமலும் குடியாமலும் இருக்க முடியாது. ஒருவேளை நான் சாப்பாடே சாப்பிடலன்னா குடிச்சிக்கினே வருஷம் 365 நாளும் இருக்கலாம். இன்னைக்கு சில பேர் உபாசம் எடுக்கும்போது ஃப்ரிட்ஜை நிரப்பிடுறாங்க. நாளைக்கு உபாசம் இருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜை நிரப்பிடுறாங்க. எல்லாம் ஃப்ரூட் ஜூஸு, மில்க் ஷேக்கு, என்னென்ன வேணுமோ மனுஷன் அதுலயே நியூட்ரிஷன் அதுலயே கிடைச்சது. இருந்த நேரத்துல தண்ணி கூட கிடைக்கல, போர்வெல் தண்ணி, அதை குடிச்சிட்டு அதனாலதான் ஒட்டி போச்சு முகம் எல்லாம். ஓகே, வெளி தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட டின்னர் டைம் வந்து 6:30 to 7 o'clock முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ இங்க வசனத்துல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய அனுமதி அழைப்பு இல்லாமல் 40 நாள் எவரும் புசியாமலும் குடியாமலும் இருக்க முடியாது.
உபவாசம் 40 நாள் இருக்கிறேன்னு இருக்கணும். உங்களுக்கு வேதத்துல இருந்து ஒரு ஆலோசனை என்னன்னா, ஆண்டவர் உங்களை அழைச்சா, ஆண்டவர் உங்களை உபவாசம் இருன்னு சொன்னால் ஒழிய 40 நாள் புசியாமலும் குடியாமலும் நாம் இருக்க முடியாது. சார், ஆனால் மோசே குறித்து யாத்ராமம் 34:28 கொஞ்சம் வாசிங்க. இந்த மோசே குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. யாத்ராமம் 34:28 அது கொஞ்சம் வாசித்து பார்க்கலாமே. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட கூட இருந்தான். அதாவது ஆனா மோசே வந்து அந்த பிளானோட போலாங்க. அவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. தேவன் கூப்பிட்டாரு, போயிட்டாரு. இப்ப தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தையே அவருக்கு போதமா இருந்தது. அதைத்தான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பானே, அந்த வார்த்தையால் தான் மோசே பிழைத்தார். அது மட்டும் இல்லாம வார்த்தையை வாங்க தான் போனாரு. ஆமா, அவன் வார்த்தையை கேட்க, வார்த்தையை வாங்க, வார்த்தையை கொடுக்க. அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு வார்த்தை இருக்கு. அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். அப்போ அது எழுதும் போது பசியும் எடுக்கல, தண்ணி அவருக்கு தேவைப்படுதில்லை. அதனால்தான் இங்கே புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அப்படின்னு வசனம். அடுத்த 4ஆவதாக நாம பார்க்கும் பொழுது 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க போய் தேசத்தை சுற்றி பார்த்து வராங்க. அத நம்ம என்னாகும் 13ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலர்களை 25வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 40 நாள் அந்த தேசத்தை வேவு பார்த்து சுற்றி பார்த்து 12 பேர் 40 நாட்கள் அவங்க கழிச்சு வராங்க. 5ஆவதாக கோலியாத்தும் தாவீது அந்த காரியத்தை பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பெலிஸ்தேன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் நிற்பான். கோலியாத்து 40 நாளா இவங்களை திட்டுறான் என்று வசனத்துல இங்க சொல்லப்படுகிறது. வார்த்தையால் இவங்க கலங்கி இருக்காங்க. அவன் வாயில் புறப்பட்ட வார்த்தை இவங்களை கலங்கடித்தது. ஆனா அந்த கலங்கிய மனிதர்கள் மத்தியிலே தாவீது என்னும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவனுடைய வார்த்தையால், ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு அந்த வார்த்தையால் பாருங்க, அவன் போய் தைரியமா சொல்றான், தேவனுடைய நாமத்தை நிந்திப்பதற்கு அந்த பெலிஸ்தன் யார் என்றுதான் தேவனுடைய பெயரில தாவீதுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் யுத்தத்திற்கு அவனிடத்தில் போனான் என்று பார்க்கிறோம். அடுத்து 6வது நாம பார்க்கும் பொழுது எலிசா சோர்ந்து போய் படுத்து கொண்டிருக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எழுந்து புசித்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யேசபேலின் வார்த்தையால் வேதனையோடு இருந்தபோது தேவனுடைய வார்த்தையால் 40 நாள். அப்ப பாருங்க, எழுந்து ஒரு வேளை அவன் சாப்பிட்டான், இரவும் பகலும் 40 நாள் நடக்கிறான். இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டா காலெல்லாம் நோவுதுன்றாங்க. சபையில ஆராதிக்க வர மாட்டேங்கிறாங்க. நிக்க ஆராதனை நேரத்துல அந்த 15 நிமிடம் அரை மணி நேரமோ நின்று தேவனை ஆராதிக்க அந்த பயபக்தி இல்ல. தேவன் அவனை புசிக்க சொன்னாரு, அவன் புசித்தான். நடந்தது என்னன்னா 40 நாள். இங்க ஒரு காரியத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீ கேரி தாற்றண்டில போய் ஒளிந்து கொண்டிருந்தார் ஆண்டவர். காகத்தை கொண்டு ரொட்டியும் கறியும் கொடுத்து அனுப்பிச்சாரு. நல்லா சாப்பிட்டான். ரொட்டியும் கறியும் எப்படி காம்பினேஷன் இருக்கும் நம்மளுக்கே தெரியும், அழகா. ஆனா இவன் பயந்து போய் சூரச்செடி கீழே போய் படுத்துக்கிறான் பாரு. போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொண்டு சோர்ந்து போய் குப்புற படுத்து கொண்டு இருக்கிறான். தேவ தூதனையே ஆண்டவர் அனுப்பிச்சார் அவங்ககிட்ட போஜனம் பண்றதுக்கு. அடையினால் சுட்டப்பட்ட சப்பாத்தியும் ஒரு சொம்பு தண்ணி தான். ரொட்டிய தண்ணியில தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? தேவன் அனுப்பினா காகம் வந்தாலும் ரொட்டியும் கறியும் இறைச்சியும் கொடுத்தது. இங்க தேவ தூதனே வந்தாலும் இவனே போய் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறான் பயந்துன்னு. காம்பினேஷன் இல்லாத வருது. ரொட்டிய தண்ணியில தொட்டி சாப்பிட்டா நம்ம ஜெய்குமரையாக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்கும். காஞ்ச ரொட்டியில அது ஒரு சுவையே இருக்காது. அதை சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பரிசுத்தாவுடைய பலத்தினால 40 நாள் நடந்தான் பாருங்க. இரவும் பகலும் நடந்து அவன் வேறு இடத்துக்கு போகிறான். அடுத்த சம்பவம் நம்ம இங்க வேதத்துல பார்க்கும்போது 7ஆவதாக 40 நாட்கள் சுமையாக இருந்தது. எசேக்கியேல் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் நீ சுமக்க வேண்டும் என்று எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து 8ஆவதாக 40 நாள் எச்சரிக்கை நினிவே மக்களுக்கு. போயிட்டு நீ போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி எச்சரிப்பின் செய்தி யோனா மூலியமாக கொடுத்து அனுப்பப்பட்டது. 40 நாள் யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவன்
எழுந்து நகரத்தில் பிரவேசித்து இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று போய் அவன் பிரசங்கம் பண்ணினான். 9வதாக 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார். இதுதான் நாம் பார்க்கிறோம், தியானித்துக் கொண்டு வருகிறோம். 40 நாள் இரவும் பகலும் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார், அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அடுத்து 40 நாள் இயேசு உயிர்த்தெழுந்து ஜனங்களுக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் பூமியில இருந்தார், தம்மை உயிர் உள்ளவராக காண்பித்தார். பிற்பாடுதான் எல்லாரும் பார்க்க வண்ணமாக அவர் பரமேறி சென்றார். அப்ப வேதாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது 40 என்பது ஒரு விசேஷித்த ஒரு நம்பராய் இருக்கிறது. அப்போ பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து எந்த ஒரு வேதாகமத்துல 3, 7, 5, 40, 21 இதெல்லாம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது இருக்கிறது. ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாடி ஒவ்வொரு சரித்திரங்கள் இருக்கிறது. தேவன் பரலோகத்துல எத்தனை தூதர்கள், 24 மூப்பர்கள் இருப்பார்கள், 12 ஆசனங்கள், 24 சிங்காசனம் இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்த பிற்பாடு சோதனைக்காரனை மேற்கொண்டார் என்று நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த வசனங்களை குறித்து நாம் ஆராய்ந்திருக்கிறோம். இந்த எபிசோட்ல சற்று நீண்டிய நேரம் நமக்கு போனாலும் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். 40 நாட்களுடைய சாராம்சங்களில் நிறைய காரியங்களை ரெவரண்ட் மில்கிசேதக் அவர்கள் நம்மளோட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது உள்ள இன்னும் அடுத்த பகுதியில் நம்ம மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த வேதத்தை வாசிக்க நிறைய காரியத்தை ஆராய்ந்து அறிவதற்கு தேவன் கிருபை தருகிறார். எனவே இந்த எபிசோடு ஒரு முடிவுக்கு வருகிறது. தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.